guys, CSK match day vlog பார்க்கலாமா? போன உடனே செம்ம எக்ஸைட்டடா இருந்துச்சு பிகாஸ் நான் ஸ்டேடியம் பார்க்கறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆன ஒரு 7 ஓவர் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்க்குள்ள வந்துட்டேன். அங்க உள்ளே பாத்தீங்கன்னா லைவ் ஃபுட் கவுண்டர், புஃபே அண்ட் உள்ளேயும் மேட்ச் பார்க்குற அளவுக்கு பயங்கரமான செட்டப்லாம் இருந்தது. இந்த ஏசி வேற கரெக்டா மூஞ்சுக்கு நேரா காத்து அடிக்குது. அதுல சர்வ் பண்ணிருக்க பேப்பர்லாம் வேற பறந்து எனக்கு கீழே உழுகுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைச்சேன். நிறைய கிரியேட்டர்ஸையும் அங்க மீட் பண்ணேன். கையை காலை வச்சு கூட சும்மாவே இருக்கிறது இல்லை. இப்போ ப்ரௌனியில் ஜீரா ஊற்றி சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க இடத்துல வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஆல்சோ ஒரு குட்டி ஃபிட் செக், அதுவும் பாதி ஈவெண்ட் முடிஞ்சக்கு அப்புறமேட்டு இந்த கிளாஸ் பாக்ஸை தாண்டி எந்த சாப்பாடும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயும் ஒரு சோஃபா சேரு, அங்கேயும் நம்ம மேட்ச் பார்க்கறதுக்கு டிவிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அப்புறம் வெளியில் வந்து சேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. சும்மாவே திருவிழா மாதிரி இருக்கும். சென்னையில் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ மக்கள். பட் இந்த க்ரௌடுக்குள்ளே நான் எப்படி சர்வை பண்ணணும் நான் யோசிச்சே பார்க்கல. கேபும் கொஞ்சம் தள்ளி போய் தான் எடுக்க மாதிரி இருக்கும். அதனால